அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமரன் திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்திலையும் நடிகர்கள் தனுஷ் மற்றும் மம்முட்டியோட நடிப்புலையும் உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் ஓம் சாப்டர் 1 த பிளட் வுட் அப்படிங்கிற திரைப்படம். நேற்றைக்கு இந்த திரைப்படத்தோட முன்னோட்ட காட்சிகள் வெளியிடப்பட்டுச்சு. அந்த முன்னோட்ட காட்சிகளை பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஆந்திர வனப்பகுதிக்கு செம்மரம் வெட்ட சென்ற தமிழ் கூலி தொழிலாளிகளை மையப்படுத்திய திரைப்படம் தான் அப்படிங்கிறத நம்மால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இந்த முன்னோட்ட காட்சிகள் நமக்கு ஒரு உண்மை சம்பவத்தையும் நினைவுபடுத்துது. அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்னா, இன்றிலிருந்து சரியாக 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2015 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சேஷாசலம் வனப்பகுதியில செம்மரம் வெட்ட சென்றார்கள் அப்படின்னு சொல்லி 20 அப்பாவி தமிழ் கூலி தொழிலாளிகளை ஆந்திர காவல்துறையும் ஆந்திர வனத்துறையோட சிறப்பு அதிரடிப்படையும் காக்கா குருவிய சுடுற மாதிரி சுட்டு கொலை பண்ணியிருந்தாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதற்கு இவங்க எல்லோரும் செம்மரம் வெட்ட வந்த கும்பல். இவங்களை நாங்க சுத்தி வளைச்சி பிடிக்க போகும்போது இவங்க கையில கத்தி கோடரி கம்பியோட எங்களை தாக்கிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்துல எங்களை தற்காத்து கொள்வதற்கு வேற வழி இல்லாம தான் நாங்க அவங்கள சுட்டோம். அதுல 20 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு உப்பு சப்பே இல்லாத ஜோடிக்கப்பட்ட ஒரு கதைய ஆந்திர காவல்துறையும் ஆந்திர வனத்துறையோட அதிரடிப்படையும் சொல்லுச்சு. ஆனா 20 தமிழர்களை சுட்டு கொன்ற அந்த வனப்பகுதியை போய் ஆராய்ந்து பார்க்கும்போது இவங்க சொல்ற மாதிரி மரம் வெட்ட சென்றவர்களுக்கும் ஆந்திர வனத்துறையோட அதிரடி படைக்கும் இடையில சண்டை நடந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதற்கான ஒரு சின்ன தடம் கூட அந்த இடத்துல தெரியவே இல்லை. சோ அப்பவே புரிஞ்சு போச்சு இது ஒரு போலி என்கவுண்டர் அப்படின்னு. இது நாள் வரைக்கும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் கூட சுட்டு கொல்லப்பட்ட அந்த 20 தமிழர்களும் செம்மரம் வெட்டத்தான் அந்த வனப்பகுதிக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் ஆந்திர அரசோ ஆந்திர காவல்துறையோ ஆந்திர வனத்துறையோ கொடுக்கவே இல்லை. சரிப்பா, மரம் வெட்ட போகல அப்படின்னா அந்த 20 பேருக்கும் காட்டுக்குள்ள என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். நியாயமான கேள்விதான். இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான அத்தனை செய்திகளையும் எடுத்து பாருங்க. இந்த 20 பேரோட குடும்பத்தினர் சொல்ற தகவல்களை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எங்க வீட்டுக்காரரு, எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க சித்தப்பா திருப்பதிக்கு சாமி கும்பிட போனாரு, வேற ஒரு வேலையா போனாரு அப்படின்னு தான் சொல்லி இருப்பாங்க. ஆக சாமி கும்பிட போனவங்களையும் வேற வேலையா ஆந்திராவுக்கு போனவங்களையும் ஆந்திர காவல்துறையும் ஆந்திர வனத்துறையும் பிடிச்சு கொண்டு போய் இவங்க எல்லாரும் செம்மரம் வெட்ட வந்தவங்க அப்படின்னு சொல்லி சுட்டு கொலை பண்ணாங்க. சரிங்க, அப்படியே ஆந்திர காவல்துறை சொல்ற மாதிரி இவங்க 20 பேருமே செம்மரம் வெட்டத்தான் போனாங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அவங்கள மரம் வெட்டுறதுக்காக கூட்டிக்கிட்டு போயிருப்பான்ல ஒரு ஒப்பந்ததாரர், கான்ட்ராக்டர், அவன் யாரு? அவனை ஆந்திர காவல்துறையோ ஆந்திர வனத்துறையோ கைது பண்ணுச்சா? சரி, ஒப்பந்ததாரரை விடுங்க. அந்த கூலி தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து யாரோ ஒரு முதலாளிக்காகத்தானே மரம் வெட்ட போயிருப்பாங்க. அந்த முதலாளி யாரு? அவனையாச்சும் ஆந்திர காவல்துறையோ ஆந்திர வனத்துறையோ கைது பண்ணிச்சா? இல்ல, இல்லவே இல்லை. இதுல பெரிய வேதனை என்ன அப்படின்னா, இந்த போலி என்கவுண்டரில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகள் மீது ஆந்திர அரசு இது நாள் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் சட்டப்படியாகவோ துறை ரீதியாகவோ எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவே இல்லை. சில மனித உரிமை அமைப்புகள் சேர்ந்து தொடுத்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துல நடந்துகிட்டே இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கவே இல்லை. சோ இந்த உண்மை சம்பவத்தை இந்த ஓம் திரைப்படத்தோட முன்னோட்ட காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துது. அது எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டா, நீங்களே அந்த முன்னோட்ட காட்சியை எடுத்து பாருங்க. அந்த முன்னோட்ட காட்சி தொடங்கும் போதே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட ராஜ கோபுரம் காட்டப்படும்.
இது ஒன்னே போதும் இந்த திரைப்படம் 2011 நடந்த அந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்படும் திரைப்படம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா அன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 20 அப்பாவி தமிழ் கூலி தொழிலாளிகளும் தமிழ்நாட்டோட திருவண்ணாமலை, திருவள்ளூர், தர்மபுரி, சேலம் போன்ற வட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான். அந்த முன்னோட்ட காட்சியில அடுத்தபடியாக ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் கையில கோடரியோட மரத்தோட உச்சிய நிமிர்ந்து பார்ப்பாரு. அந்த நேரத்துல ஒரு காவல்துறை வாகனம் வரும். அந்த காவல்துறை வாகனத்தோட நம்பர் பிளேட்டை பாருங்க, அதுல ஏபி அப்படின்னு போட்டு இருக்கும். அதாவது அந்த காவல் வாகனம் ஆந்திர ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அடுத்தபடியாக மரம் வெட்ட போன கூலி தொழிலாளிகளை எல்லாம் சிறப்பு அதிரடிப்படை பிடிச்சி முட்டி போட வச்சு அவங்களோட கைகளை தலைக்கு பின்னாடி கட்ட வச்சிருப்பாங்க. அவங்கள சுத்தி அதிரடி படையினர் கையில AK-47 துப்பாக்கியோட நிப்பாங்க. அப்ப அவங்க எல்லாரும் தெலுங்குல பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு கோடரி வந்து விழும். அதை பார்த்துட்டு அந்த கூலி தொழிலாளிகள் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு கோஷம் போடுவாங்க. திரும்பி பார்த்தா தனுஷ் இருப்பாரு. தனுஷ் வந்து அதிரடி படையினரை அடிச்சு தூக்கி போட்டுட்டு கூலி தொழிலாளிகளை காப்பாத்துவாரு. சோ இது மட்டும்தான் அந்த முன்னோட்ட காட்சியில இருக்கும். இதை பார்க்கும் போது 2015 நடந்த அந்த கோர சம்பவம் நினைவுக்கு வருவதை தடுக்க முடியல. உண்மையான தமிழ் பற்றுள்ள யாராலையுமே அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. அந்த சம்பவம் நடந்து 11 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதியை இந்த தமிழ்நாடு அரசால பெற்றுக் கொடுக்கவே முடியல. சரி, ஆந்திராவில் தமிழர்கள் தாக்கப்பட்டது 2015 மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ஒரு தொடர் கதையா நடந்துகிட்டே இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022 கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி அருகே புளியாண்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த குறவர் சமூக பெண்ணை ஆந்திர காவல்துறை எல்லை தாண்டி வந்து கைது செஞ்சு கொண்டு போய் சித்திரவதை செஞ்சாங்க. அவங்களோட அந்த குறவர் சமூக பெண்ணோட பிறப்புறுப்புல மிளகாய் பொடிய தூவி இரும்பு கம்பிய சொருகி சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாக்குனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அந்த பெண்ணோட கணவர் ஐயப்பன் அப்படிங்கிறவரு ஆந்திராவில் பல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாரு. அவரை கைது செய்ய வந்தோம், அவர் இல்ல, அதனால தான் இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு போய் விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பிறப்புறுப்புல மிளகாய் பொடிய தூவித்தான் ஆந்திர காவல்துறை விசாரிக்குமா? இதுல என்ன கொடுமைன்னா, ஆந்திர காவல்துறை எல்லை தாண்டி வர்றதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்டையும் தமிழ்நாடு காவல்துறை கிட்டையும் எந்த ஒரு அனுமதியையும் வாங்கவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு எல்லை தாண்டி வந்து அந்த குறவர் சமூக பெண்ணை இழுத்து கொண்டு போய் சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது 2022. அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுகவும் சரி, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலினும் சரி, இதற்கு எதிராக எந்த ஒரு கண்டன குரலையும் எழுப்பவே இல்லை. ஆந்திர அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணவே இல்லை. அது சரி, அவங்களோட சொந்தக்காரங்கள்ல பாதிக்கப்பட்டது அடிமை தமிழர்கள், அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? அன்றைக்கு இதை எதிர்த்து போராடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சரி, இத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா கிடையாது. ஒரு தீபாவளி நாள் 2023 தீபாவளி நாள்ல ஆந்திராவோட திருப்பதி பகுதியில் இருக்கின்ற SR புரம் வடமாலா பேட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் தமிழர்களை ஆந்திரர்கள் கையில இரும்பு கம்பியோட அடிச்சு விரட்டினாங்க. பல பேரோட மண்டை உடைக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்தது 2023. இதற்கு எதிராகவும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலினும் வாயை திறந்து எதுவுமே பேசல. நல்லா இருக்குல்ல? தமிழர்கள் நாம எந்த அளவிற்கு கீழ்த்தரமான அடிமைகளா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்க ஏன் 2022 2023 சம்பவத்துக்கு எல்லாம் போகணும்? இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டா? சொல்றது என்ன, படிச்சே காட்டுறேன். சிறைப்பிடிப்பு. சென்னை காசிமேட்டில் இருந்து மீன் பிடிக்க சென்ற 20க்கும் மேலான மீனவர்கள் ஆந்திராவில் சிறைப்பிடிப்பு. தெளிவா கேட்டுச்சா? சிங்கள கடற்படையால் சிறைப்பிடிப்பு அப்படின்னு நான் சொல்லல, ஆந்திராவில் சிறைப்பிடிப்பு. ஏன்? ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது ஆந்திர கடலோர காவல்துறை கைது செய்தது.
ஆந்திர கடற்கரை பகுதிகளில் பிற மாநில மீனவர்கள் மீன் பிடித்தால் நடவடிக்கை என சந்திரபாபு நாயுடு பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கையை ஆந்திர கடலோர காவல்படை செய்திருக்கிறது. என்னமோ சொல்லுவாங்கல்ல, நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு. எங்க இருக்கு இங்க வேற்றுமையில் ஒற்றுமை? ஆந்திர தெலுங்கர்கள் அவங்க எல்லைக்குள்ள வந்து ஒரு மீனை கூட பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனா தமிழர்கள் நாம தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கர்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குறோம், அமைச்சராக்குறோம். சோ நாம எவ்வளவு பெரிய பெருந்தன்மைவாதிகள் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது இல்ல? இதுக்கு பேரு பெருந்தன்மை கிடையாது, இளிச்சவாயத்தனம், ஏமாளித்தனம். இதையெல்லாம் என்றைக்குத்தான் இந்த தமிழர்கள் உணர போறாங்களோ தெரியல. எது எப்படியோ இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோட இந்த ஓம் திரைப்படம் வெற்றிகரமாக எடுத்து முடிக்கப்பட்டு திரையில வெளியிடப்படணும் அப்படின்னு நான் வந்து இயற்கை கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் பேச போகின்ற உண்மை சம்பவம் மிக மிக முக்கியமானது. தமிழர்கள் என்றைக்கும் மறந்துவிடவே கூடாத ஒரு சம்பவம். அதனால இந்த திரைப்படம் நல்லபடியா உருவாகி வந்து திரையரங்குல வெளியாகி வெற்றி பெறணும் அப்படின்னு நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். உறவுகள், இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.